ஸ்கூல்ல இருந்து வந்த பையன் அப்பாட்ட சொல்றான், அப்பா உன்னை கணக்கு டீச்சர் பார்க்கணுமா, நீ ஸ்கூலுக்கு நாளைக்கு வரணும். எதுக்குடா என்ன பார்க்க வர சொல்றான்? கிளாஸ்ல ஒரு கேள்வி கேட்டாங்க, 2 3 பெருக்குனா என்ன வரும்னு 6ன்னு சொன்னேன். சரி அப்புறம் 3 2 பெருக்குனா என்ன வரும்னு கேட்டாங்க. அதே அளவு தாண்டா வரும். சரி நீ என்ன சொன்ன? அதே அளவு தாண்டா வரும்னு சொன்னேன். உன்னை வந்து பார்க்க சொல்லிட்டாங்க. சரி சரி நாளைக்கு வரேன். அடுத்த நாள் பையன் ஸ்கூல்ல வந்து அப்பாட்ட சொல்றான், அப்பா ஸ்கூலுக்கு வந்து டீச்சரை பாத்தியா? இல்லடா நாளைக்கு வரேன். சரி நாளைக்கு கணக்கு டீச்சரையும் பார்த்துட்டு அப்படியே பிடி டீச்சரையும் பார்த்துரு. எதுக்குடா? இன்னைக்கு ட்ரில் இருந்தது. பிடி சார் முதல்ல வலது கை தூக்க சொன்னாரு, செஞ்சேன். அப்புறம் இடது கை தூக்க சொன்னாரு, அதையும் செஞ்சேன். 2 கையும் தூக்கிட்டே வலது கலையும் தூக்க சொன்னாரு, அதையும் செஞ்சுட்டேன். அப்புறம் இடது கலையும் தூக்குன்னு சொன்னாரு. 2 கலையும் தூக்கிட்டு எப்படி நிற்க முடியும்? லூஸ் ஆவேன். சரி நீ என்ன பண்ண? 2 கலையும் தூக்கிட்டு எப்படி நிற்க முடியும்? லூசாடா நீ அப்படி சொன்னேன். உங்க அப்பா கூட்டிட்டு வான்னு சொல்லிட்டாரு. சரி சரி நாளைக்கு வந்து பார்க்கறேன். அதுக்கு அடுத்த நாள் ஸ்கூல்ல இருந்து வந்த பையன் அப்பாட்ட சொல்றான், இன்னைக்கு ஸ்கூலுக்கு போனியாப்பா? இல்லடா நாளைக்கு வரேன். நீ போக வேண்டாம்ப்பா. ஏன்டா? ஸ்கூல்ல இருந்து என்ன டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்கப்பா. ஏன்டா என்னாச்சு? பிரின்சிபல் ரூமுக்கு வர சொன்னாரு. அங்கே போனேன். கணக்கு டீச்சர், பிடி டீச்சர், சயின்ஸ் டீச்சர் 3 பேர் இருந்தாங்க. சயின்ஸ் டீச்சரா? அந்த நாய் ஏன்டா அங்கே இருந்தா? அதை தான் நானும் கேட்டேன். டிஸ்மிஸ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. இந்த உரையாடலேருந்து நம்ம கற்றுக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி பேசி பழகுறோமோ அதே மாதிரி தான் நம்மளோட குழந்தைகளும் பேசி பழகும். அதனால பிள்ளைங்க தப்பாக பேசுது அப்படின்னா பிள்ளைங்க மேலே தப்பு கிடையாது, நம்ம மேலே தாங்க தப்பு.